ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹெல்த்தியான சாட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வின்டர் சீசன், ரெய்னி சீசனுக்கு ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸு, பசங்க டக்குன்னு ஸ்கூலில் விட்டு வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த சாட் ரெசிபி. வாங்க வீடியோவில் பார்க்கலாம் என்ன ஸ்பெஷலான சாட் ரெசிபின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டிக்கி சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் பவுலில் வேக வச்சு மசித்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். 1 கப் சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, ஜீரா பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக டிக்கி சாட்டு உருளைக்கிழங்கில் பண்ணுவோம். இன்றைக்கி வித்தியாசமாக நான் சக்கரவள்ளி கிழங்கில் பண்ணுறேன். உருளைக்கிழங்கோட நிறைய பெனிஃபிட் இருக்கிற ஒரு கிழங்கு வகை சார்ந்ததுன்னு சொல்லலாம் சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ நம்ம எல்லாம் கலந்து வச்சிட்டோம். இதிலிருந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி கையிலே வடை மாதிரி தட்டிக்கலாம். எல்லா மாவுலையும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். டிக்கி ரெடி. இப்போது ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த டிக்கியெல்லாம் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இது எதில் பண்ணியிருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் வெறும்னா கொடுத்தா ஸ்வீட் பொட்டேட்டோ யாருமே சாப்பிட மாட்டாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வித்தியாசமான ரெசிபி. இப்போ நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதிலேருந்து ஒரு டிக்கி எடுத்து நான் ஒரு பவுலில் வைக்கிறேன். இப்போ இதுக்கு உண்டான சாட் மசாலா எல்லாமே சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி தயிர், க்ரீன் சட்னி, டாமரின் சட்னி, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, கட் பண்ண வெங்காயத்தை துவிக்கலாம், கொஞ்சமாக தக்காளி, சேவ், கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி. அருமையான ஸ்வீட் பொட்டேட்டோவில் செய்த டிக்கி சாட் ரெடி. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.